ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். பெருமை என்பது ஒரு ஆபத்தான பாவம் மற்றும் வீழ்ச்சியின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இது மனிதனை தேவனிலிருந்து பிரித்து தன் சொந்த சக்தியை நம்ப வைக்கும். வேதாகமம் பெருமையை வெறுக்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறது. பெருமைக்கு தாழ்மைதான் மருந்து. வேதாகமத்தில் பெருமை குறித்த முக்கிய கருத்துக்கள். பெருமையின் ஆபத்து. பெருமை ஒருவனை விழுந்து போக பண்ணும். விழுந்து போவதற்கு முன்னே மனமேட்டிமை உண்டாகும். கடவுளின் பார்வை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தவிர்க்கப்பட வேண்டியவை சுய புகழ்ச்சி, அகந்தை மற்றும் மற்றவர்களை மதிக்காத குணம். தாழ்மையின் அவசியம். பெருமையை விட்டு தாழ்மையுள்ள மனதுடன் மற்றவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும். பெருமை என்பது தேவனை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பாவம். ஒருவன் மனம் திரும்பும் போது அவருடைய எல்லாவித பாவங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் வேதாகமத்தை நமக்கு உறுதி தந்திருக்கிறார். ஆனால் பெருமையை கர்த்தர் எதிர்ப்பதாக கூறுகிறார். நான் எனது அடிப்படை எண்ணத்திலேதான் பெருமை மனித உள்ளத்திலே உருவாகின்றது. சரியோ தவறோ நான் சொல்வதை அடுத்தவர் கேட்கத்தான் வேண்டும் என்ற மனப்பான்மை பெருமையின் ஆதிக்கத்தால் மனித உள்ளத்தில் பிறக்கிறார். பெருமை ஒருபோதும் நம்மை வாழ்வில் உயர விடாது. மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், போகும் இடமெல்லாம் நமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் மாற்றிக்கொள்ளும். இல்லாவிட்டால் இந்த மதிப்பு கிடைக்காத பட்சத்தில் கோபம், ஆத்திரம் என்று நமது வாழ்வு சிதைந்து போகும். பெருமை கொண்டவர்கள் சுயநலத்தின் அடிப்படையில் சுய பரிதாபத்தின் வெளிப்பாடாக வெளிக்காட்டும். இவ்வகையான செயற்பாடுகள் அவர்கள் நற்பெயர்களை கலங்கப்படுத்துவதுடன் அது பிறரின் உள்ளத்தை புண்படுத்தி விடுகிறது. சிலர் எப்போதும் மற்றவர்களை அலட்சியம் பண்ணியே பேசுவார்கள். இதுவும் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பெருமையின் வெளிப்பாடு. இந்த நிலைமைகள் தேவ பிள்ளைகளாக நமக்கு வேண்டாம். பெருமை கொள்ள வேண்டிய ஆண்டவரே தம்மை தாழ்த்தி சீஷரின் கால்களை கழுவினாரே. வேண்டாத பெருமைகளை அள்ளி வீசி உள்ளத்தில் பெருமையையும் வாயில் உன்னதரின் துதியையும் சொல்லிக்கொண்டு ஜீவிக்கிற ஜீவியம் நமக்கு வேண்டாம். கர்த்தரை தேடினும் தாழ்மை உள்ள பாத்திரங்களாக, அவரை உண்மையாக துதிப்பதற்கு பாத்திரராக மாத்திரம் ஜீவிப்போம். பெருமைக்குரிய பதவியிலிருந்து தன்னை தாழ்த்தி நின்ற 100 அதிபதியை ஆண்டவர் வெற்றி அற்புதம் செய்தாரே. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தி இருக்காவிட்டால் இன்று நாம் இங்கே முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் பிறரை மதித்து நம்மிலும் மேன்மையானவர்களாக எண்ணி வாழ்வோம். நம்மை மனதார தாழ்த்துவோம். அதுவே வாழ்வில் பெருமகிழ்ச்சியை தரும். பெருமை நிம்மதி தரவே தராது. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆறுதலின் தேவனே, ஆண்டவரே, கடுகளவேனும் பெருமையின் உள்ளத்தில் வராதபடி காத்து தயவுடன் என்னை வழிநடத்து. எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.